ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு வாரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்தி தரக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சூப் ரெசிபியை வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் கன்ஃபார்மாக கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான ஹெல்த்தியான சூப் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சூப் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சூப் பண்ணுறதுக்கு வீட்டில் இது போல் நல்லா இடிக்கிற கல் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் கூட அரைக்கலாம், ஆனால் இது போல் நல்லா இடித்து தட்டிட்டு போடும்போது உங்களுக்கு நல்ல சுவை கிடைக்கும். இப்போது இது மாதிரி ஒரு இடிக்கல்ல நான் ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம்பு எடுத்துக்கிறேன். இந்த பட்டை கிராம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. கிராம்பு நோய் தொற்று இருந்துச்சுன்னா அதை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பட்டை நம்மளுடைய உடம்புல சுகர் லெவலை நல்லா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கும். அதே போல் சக்கரை வியாதிக்காரவங்க இந்த பட்டையை உணவில் அதிகமாக சேர்க்கணும். இப்போ இந்த 2 பட்டையும் கிராம்பையும் சேர்த்து நல்லா இது போல் லைட்டாக தட்டிக்கலாம், இடிச்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நான் லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போட்டு நம்ம கஷ்டப்பட்டு நக்க தேவையில்லை. லைட்டாக நம்ம தட்டிக்கிட்டால் போதும். நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும்போது இது தன்னால் நசுக்கப்பட்டுரும். இப்போது இது கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஜீரண சக்தியை தூண்டக்கூடியது. ஜீரகத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜீரகமும் நல்லா சூப்பராக தட்டி எடுத்தாச்சு. லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கிட்டால் போதும். மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப தூளாக போயிடும். ரொம்ப தூளாக போயிடுச்சுன்னா அந்த சூப்பு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ ஜீரகம் தட்டினதுக்கப்புறம் அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சவங்க, அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் மிளகு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது போல் தட்டி இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் நல்லா இது போல் க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிட வேண்டாம். இது போல் தட்டிட்டு இப்போ நம்மளுக்கு சூப்புக்கு மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம சூப்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இது போல் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நல்லா இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்து வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் மஸ்ட்டாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மருத்துவ சூப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இது போல் கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு மஸ்ட்டாக சேர்க்கணும். 2மே சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளியை நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது அந்த சூப்பு நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் தக்காளி மஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இந்த சூப்பில் மெயினான ஒரு பொருளே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதே போல் அயன் சக்தி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய ஆற்றல் நிறையா இருக்குது. அதனால் வாரம் ஃபுல்லாக நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சூப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா ஒரு சொம்பு, அதாவது ஒரு 500 ml தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க கொதிக்க உங்களுக்கு அந்த முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக வர்ற வரைக்கும் இதை கொதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தட்டி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சூப்புக்குன்னு தயார் பண்ண ஒரு ஸ்பெஷலான மசாலா, அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா இந்த சூப்புக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். பொதுவாக சூப்புனாலே கார்ன்ஃப்ளவர் தான் சேர்ப்பாங்க. அது நல்லா ஜூஸியாக குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லைனா வெறும் தண்ணியை குடித்த மாதிரி இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் போல், அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி கரைச்சிட்டேன். இந்த பக்கம் சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
கொதிச்சிட்ருக்க சூப்பை வந்து நல்லா ஒரு வாட்டி கீரையெல்லாம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மஸ்ட்டாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சூப் கன்சிஸ்டன்சி வரும். இல்லை அப்படின்னா வெறும் சுடுதண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா இது போல் திகு திகுன்னு ஒரு 4-5 கொதித்த உடனே இந்த சூப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது அடுப்பு அமர்த்த போகிறேன். இப்போ நம்மளுக்கு சுட சுட ஹெல்த்தியாக ரொம்ப சத்தான ஒரு சூப் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை தினமும் காலையில் 11 மணிக்கு கரெக்டாக குடிக்கணும். ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு சுவையாக ஹெல்த்தியாக இந்த சூப் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.